ஹாய், வெல்கம் டு ரமேஷ் டைரிஸ். அதோட வீடியோட கண்டினியூ வீடியோஸ் தான் இது. கண்டினியூ ஷூட் போனேன் இல்லையா? ஸோ அதோட இடம் தான். லொக்கேஷன் என்னன்னு தெரில, ஆனால் திருநெல்வேலிக்குள்ளே தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஷின் என்னென்ன, அக்கா நீங்கள் என்ன சீரியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை நான் அப்புறம் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மந்த்லி ஒருத்தவங்க வீட்டில் வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த ஷூட்டை திருநெல்வேலி நாங்கள் ஜீசஸ் ரெடிம்ஸ் போகும்போது. ஸோ அதோட வீடியோ தான் இது. அவங்க வீட்டில் எப்பவும் போல் சாப்பாடு, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச் கொடுப்பாங்க பாருங்கள். இந்த பாயாசம், இந்த பருப்பு பாயாசம் அடிச்சுக்கவே முடியாது, வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் டச் வந்து ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் கடல உருண்டை எல்லாமே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போயிட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுகருக்காக உள்ள செடி. நான் என்ன சீரியல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த சீரியல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவலி 100 எபிசோடு தாண்டி போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் பண்ணுறது ஜீசஸ் ரெடிம்ஸ்ன்றதுனால சத்தியம் சேனலில் தான் இது டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இது நிறைய பேருக்கு தெரியாதவங்க மறக்காமல் ஃப்ரைடே எவ்ரி மதியம் ஆஃப்டர்நூன் 1 PM பாருங்கள். ஸோ இனிய இல்லறம் ஜோதியக்கா அப்படின்ற சீரியல் தான். ஸோ அதில் தான் நான் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சொல்கிற அளவுக்கு பெருசாக பாப்புலராக இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அது ரொம்ப அளவுக்கு பாப்புலராக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இந்த சீரியலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெளியில் கொஞ்சம் பேருக்கு என்னை சுற்றி உள்ளவங்க கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். நிறைய பேருக்கு வந்து இந்த சீரியல் இன்னொன்று இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஜீசஸ் கும்பிட்றவங்க, ஜீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க மேபி அந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இதுதான் நான் பண்ணுற சீரியல். அதுக்கப்புறம் ஷூட் முடிச்சுட்டு நான் வந்து பேக்கப் ஆகி கிளம்பிட்டேன். டாடா பாபா. என்னோட ஆக்டிங் வீடியோ, நான் நடிக்கிற ஜோதிகா சீரியல் எவ்ரி மந்த் நான் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை சைடில் தான் ஷூட் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். என்னோட சீரியல் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்கள். இது முழுக்க உமன்ஸ் பேஸ்டு, அதாவது பெண்களுக்கு மட்டுமே உரிதான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு அம்மா, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் சிஸ்டர்ஸ் அவங்களோட பாணியில் தான் இந்த கதை உருவாக்கப்படுது. முழுக்க பெண்களுக்கான ஒரு சீரியல்னு சொல்லப்போனால் அது வந்து சத்தியம் சேனலில் இருக்கிற இனிய இல்லறம் ஜோதியக்கா தான். மறக்காமல் ஸோ பாருங்கள். டிப்ரெஷனில் உள்ளவங்க, மைண்ட் ரிலாக்ஸிங், ஸோ நம்ம ஏதாவது ஒரு லைஃப்பை தப்பு பண்ணிட்டோன்னா எப்படி அதை மாற்றிக்கிறது, எப்படி அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. எங்களோட டைரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய வாட்டி வந்து என்னோடய லைஃப்க்கு வந்து ரிலேட்டடாக கூட இந்த கதையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரோட அவங்கவுங்களோட லைஃப்பில் வந்து ரிலேட்டடாக வரும் இந்த ஸ்டோரிலாம். முழுக்க இது வந்து பெண்களுக்கான மட்டுமே எடுக்கப்பட்ட ஸ்டோரி. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.